அனைவருக்கும் வணக்கங்க. ராசி சக்கரத்தில் இரண்டாவது ராசியாக இருக்கக்கூடிய ரிஷப ராசி அன்பர்களே, உங்களுடைய ராசி அதிபதி யாருன்னு பார்த்தீங்கன்னா சுக்கிரன்னு சொல்கிறாங்க. அடுத்து வரக்கூடிய 7 நாட்களில் நீங்கள் கவனமாக இருக்க வேண்டிய விஷயங்கள், பண்ண வேண்டிய பரிகாரங்கள், வழிபட வேண்டிய தெய்வங்கள், நீங்கள் என்னென்ன விஷயங்கள்லாம் பண்ணணும் பண்ணக்கூடாது அப்படிங்கிறத பற்றியெல்லாம் இந்த வீடியோ பதிவுகள் மூலம் உங்ககிட்ட நான் சொல்லணும்னு நினைக்கிறேன். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அப்படியே பக்கத்தில் இருக்கும் நோட்டிஃபிகேஷனுக்கான பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் இது போன்ற ஆன்மீகம் சம்மந்தமான வீடியோக்கள் உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷனில் வந்து சேருங்க. இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ரிஷப ராசி அன்பர்களே, வரக்கூடிய அமாவாசை பார்த்திங்கன்னா உங்களுக்கு மிகவும் நல்லதாக அமாவாசையாகவே அமையப்போகுதுங்க. அமாவாசை நாளில் மனக்குழப்பங்கள் நீங்கி தெளிவு பிறக்கக்கூடிய நாளாக இருக்க போகுதுங்க. தெளிவான முடிவுகளையும் நீங்கள் எடுக்க போகிறீங்க. உங்களுடைய நிதி நிலை பார்த்திங்கன்னா சீராக இருக்க போகுதுங்க. தேவையற்ற செலவுகளை கட்டுப்படுத்துவது ரொம்ப ரொம்ப நல்லது. குலதெய்வ வழிபாடு மற்றும் முன்னோர்களுக்கு தர்ப்பணம் செய்தல், இது மாதிரி விஷயங்கள்லாம் நீங்கள் பண்ணினீங்கன்னா உங்களுடைய வாழ்க்கையில் நடக்கக்கூடிய விஷயங்கள் அனைத்துமே நல்லதாகவே நடக்குங்க. புதிய முதலீடுகள் அல்லது பெரிய முதலீடுகளில் முடிவுகளை அமாவாசை நாட்களில் தவிர்ப்பது மிக மிக நல்லது. உணவு விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க. மன அழுத்தம் ஏற்பட வாய்ப்பு இருக்கிறதுனால தியானம், இது மாதிரி விஷயங்கள்லாம் உங்களோட கவனத்தை செலுத்துனீங்கன்னா நல்ல விஷயங்கள் நடக்குங்க. குறிப்பாக சொல்லணும்னா நீங்கள் பண்ண வேண்டிய பரிகாரங்கள், அமாவாசை நாளில் சிவபெருமானையோ அல்லது அம்மனையோ வழிபாடு செய்வது மிக மிக நல்லது. அப்படியே உங்களுக்கு சிவபெருமானை பிடிக்கும் அப்படின்னா ஓம் சிவபெருமானே போற்றி அப்படின்னு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணிக்கோங்க. ஒரு விஷயத்தை நான் உங்ககிட்ட சொல்லணும்னு நினைக்கிறேன். இப்போ நமக்கு சந்தேகம் இருக்கும், என்ன தான் நம்ம சாமியை வேண்டுனாலும் நமக்கு எதுவுமே நடக்க மாட்டேங்குது, என்ன தான் பண்ணியாச்சு எல்லாமே செஞ்சாச்சு அப்படின்னு நினச்சி கவலைப்பட்டுட்ருக்க உங்களுக்கு இப்போ நம்ம ஒரு விஷயத்தை மனசார நினச்சி நம்ம கடவுள்கிட்ட வேண்டுடுங்க. எந்த ஒரு சந்தேகமுமே இருக்கக்கூடாது. முழு மனசோட நம்ம கடவுள்கிட்ட ஒரு விஷயத்தை நினச்சி பிரார்த்தனை பண்ணும்போது அந்த விஷயம் கண்டிப்பாக நடக்குங்க. அது உங்களுடைய வாழ்வில் வெற்றிகளையும் குவிக்கக்கூடியதாகவே இருக்கும். வரக்கூடிய நாட்களில் உங்களுடைய வியாபாரத்தில் புதிய திட்டங்களை நீங்கள் எடுக்க போகிறீங்க. அந்த திட்டத்தின் மூலம் உங்களுக்கு நல்ல லாபம் கிடைக்க போகுதுங்க. அலுவலகத்தில் உங்களோட பணிகளுக்கு மேலதிகளோ முழு ஆதரவு கொடுப்பாங்க. எதிர்பார்த்த இடமாற்றம் அல்லது பதவி உயர்வு கிடைப்பதற்கு நிறைய வாய்ப்பு இருக்குங்க. பிரகாசமான வாழ்வு உங்களை நோக்கி வந்துட்டுருக்கு. பணவரவு உங்களுக்கு திருப்திகரமாக இருக்குங்க. அப்படின்னாலும் தேவையற்ற ஆடம்பர செலவுகளை குறைச்சி எதிர்கால தேவைகளுக்காக சேமிப்பில் கவனம் செலுத்துவது மிக மிக நல்லது. குடும்பத்தில் சிறு சிறு கருத்து வேறுபாடுகள் வரக்கூடும், அப்படிங்கிறதுனால கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க. விட்டு கொடுத்து போவது மிக மிக நல்லது. பெரியவங்களோட ஆரோக்கியத்தில் கூடுதல் கவனம் தேவைங்க. அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய ஆரோக்கியம் பார்த்திங்கன்னா வரக்கூடிய நாட்களில் மிகவும் சிறப்பாக இருக்குங்க. சரியான நேரத்திற்கு சாப்பிட்றது, முறையான உடற்பயிற்சி, இது மாதிரி விஷயங்கள்லாம் நீங்கள் செய்யும்போது மேலும் உங்கள் உடம்பு சுறுசுறுப்பாக இருக்கும். மாணவர்களுக்கு பார்த்திங்கன்னா உங்களுடைய படிப்பில் கொஞ்சம் கவனமாக இருப்பது நல்லதுங்க. கவனச்சிதறனால் தவிர்த்துட்டு திட்டமிட்டு படிப்பது தேர்வுகளில் நல்ல மதிப்பெண்களை பெற உதவும். அப்படிங்கிறதுனால கொஞ்சம் கவனமாக படிப்பது மிக மிக நல்லது. அப்படியே உங்களுக்கு கார்த்திகை 2, 3, 4ஆம் பாதம் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா கௌரவமாகவும் செல்வாக்காகவும் வாழ வேண்டும் என்ற எண்ணம் கொண்ட உங்களுக்கு பார்த்தீங்கன்னா பிறந்திருக்கக்கூடிய இந்த மாதம் நல்ல ஒரு முன்னேற்றமான மாதமாக இருக்குங்க. உங்களுடைய சுகஸ்தானாதிபதி பார்த்தீங்கன்னா சூரியன் மாதம் முழுவதுமே உங்களுடைய ராசிக்கு சஞ்சரிக்கிறதுனால உற்சாகமாக செயல்பட போகிறீங்க. உங்களிடம் இருந்த மந்த நிலை பார்த்திங்கன்னா படிப்படியாக குறையும். உத்தியோகத்தில் இருப்பவங்களுக்கு அதிகாரிகளோட ஆதரவு கிடைக்கக்கூடியதாக இருக்குங்க. சிலருக்கு எதிர்பார்த்த இடமாற்றம், பதவி உயர்வு, இது மாதிரி விஷயங்கள்லாம் நடக்க போகுது. அரசியல்வாதிகள் பார்த்திங்கன்னா உங்களுடைய தலைமையினோட ஆதரவால் முன்னேற்ற பாதையில் நடைபெற போகிறீங்க. அரசு வழி முயற்சி பார்த்திங்கன்னா உங்களுக்கு சாதகமாகவே அமையப்போகுதுங்க. சுகஸ்தானத்தில் கேது சஞ்சரிக்கிறதுனால உங்களுடைய உடல்நிலையில் கவனமாக இருப்பது மிக மிக நல்லதுங்க. வேலை பளு பார்த்திங்கன்னா கொஞ்சம் அலைச்சல், இது மாதிரியெல்லாம் இருக்குங்க. கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க. வீண் வாக்குவாதத்தில் எதுலையும் ஈடுபட வேண்டாம். உங்களுடைய குரு பார்த்திங்கன்னா
ஜீவனஸ்தானத்தில் ராகு சஞ்சரிக்கிறதுனால தொழில் முன்னேற்றம் உங்களுக்கு சிறப்பாகவே இருக்குங்க. வெளிநாடு முயற்சியும் உங்களுக்கு சாதகமாகவே இருக்கும். புதிய தொழில் தொடங்கும் முயற்சி அனைத்துமே உங்களுக்கு வெற்றியாகுங்க. வேலைக்காக முயற்சித்தவர்களுக்கு பார்த்திங்கன்னா எதிர்பார்த்த தகவலும் வந்து சேரப்போகுது. வெளிநாட்டில் இருப்பவங்களுக்கு பார்த்திங்கன்னா நிம்மதி அதிகரிக்க போகுதுங்க. ராசிநாதர் சஞ்சாரம் பார்த்திங்கன்னா இந்த மாதம் முழுவதுமே உங்களுக்கு சாதகமாக இருக்கிறதுனால பொருள் வரவு உங்களுக்கு அதிகரிக்க போகுதுங்க. கையில் பணப்புழக்கமும் அதிகமாகவே பொருள போகுதுன்னே சொல்லலாம். குடும்பத்தில் மகிழ்ச்சி இருக்குங்க. அது மட்டும் இல்லாமல் தம்பதிக்குள் இணக்கமான நிலை உருவாக போகுதுங்க. அந்யோன்யம் அதிகரிக்க போகுது. உறவினர்களோட மத்தியில் உங்களுடைய செல்வாக்கு அதிகரிக்க போகுதுங்க. சிலருக்கு பார்த்திங்கன்னா சொந்த வீடு, வாகனம் இது மாதிரி விஷயங்கள்லாம் அமைய போகுது. மாணவர்களுக்கு எதிர்பார்த்த கல்லூரியில் இடம் கிடைக்க போகுதுங்க. விவசாயிகள் பார்த்திங்கன்னா வரக்கூடிய நாட்கள் உங்களுக்கு மிகவும் சிறப்பான நாட்களாகவே அமைய போகுதுங்க. குறிப்பாக சொல்லணும்னா ரோகிணி உங்களுக்கு ஆடம்பரமாக வாழ வேணும் அப்படின்னு இருந்தாலும் பிறர் மனசில் இடம்பெற வேண்டும் அப்படிங்கிற எண்ணத்தோடு நீங்கள் வாழ்ந்து வருவீங்க. அதுக்கு இந்த மாதம் பார்த்திங்கன்னா ஒரு சிறப்பான மாதமாக இருக்க போகுது. இது வரைக்கும் நீங்கள் அடைஞ்சு வந்த சங்கடம் இனி இருந்த இடம் தெரியாமல் போக போகுதுங்க. குறிப்பாக சொல்லணும்னா வாக்குஸ்தானத்தில் சஞ்சரிக்கக்கூடிய குரு பார்த்திங்கன்னா உங்களுக்கு முன்னேற்றத்தை கொடுக்க போகிறாரு. குடும்பத்தில் நிம்மதியையும் மகிழ்ச்சியும் அதிகரிக்க போகிறாரு. உங்களுடைய உடல்நிலையில் ஏற்பட்ட சங்கடங்களை அவர் போக்க போகிறாரு. இழுபறியாக இருந்த வேலை பார்த்திங்கன்னா சீக்கிரமாகவே ஒரு முடிவுக்கு வரப்போகுது. வழக்கு உங்களுக்கு சாதகமாக போகுதுங்க. வியாபாரம் தொழிலில் முன்னேற்றம் ஏற்பட போகுது. பொது வாழ்க்கையில் பார்த்திங்கன்னா ஈடுபட்டு இருந்த நிலை பார்த்திங்கன்னா உங்களுக்கு உயர்வை உண்டாக்க போகுதுங்க. மறைமுக எதிர்ப்புகள் இல்லாமல் நீங்கள் இருக்க போகிறீங்க. நீங்கள் செஞ்சுட்டு வர தொழிலில் பார்த்திங்கன்னா லாபம் அதிகரிக்க போகுதுங்க. பார்த்து வரக்கூடிய வேலையில் நீங்கள் கவனமாக இருந்தீங்கன்னா உங்களுடைய வேலையில் லாபமே அதிகமாக ஈட்ட போகிறீங்க. சிலருக்கு பார்த்திங்கன்னா நல்ல வரன் தேடி வரப்போகுதுங்க. தம்பதிக்குள் நல்ல அந்யோன்யமும் பிறக்க போகுது. பிரிந்து வாழ்ந்து வந்தவர்களுக்கு சேர்ந்து வாழக்கூடிய நிலையும் உண்டாக போகுதுங்க. நண்பர்களுடன் ஏற்பட்ட கருத்து வேறுபாடு படிப்படியாக குறைய போகுது. கூட்டு தொழில் லாபம் உங்களுக்கு சிறந்த பலன்கள் தரக்கூடியதாக இருக்குங்க. சிலருக்கு பார்த்திங்கன்னா சொந்த இடம் வீடு வாங்கக்கூடிய யோகமும் அமையப்போகுது. பணப்புழக்கம் அதிகரிக்க போகுதுங்க. லாபஸ்தானத்தில் சஞ்சரிக்கக்கூடிய சனி பகவானால் முடங்கி கிடந்த தொழில் பார்த்திங்கன்னா முன்னேற்றம் அடைய போகுது. புதிய ஆர்டர்கள் பார்த்திங்கன்னா உங்களுக்கு நிறையவே கிடைக்க போகுதுங்க. வேலையில் இருப்பவங்க பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒத்துழைப்பு கொடுக்க போகிறாங்க. அதனால் உங்களுடைய பணப்புழக்கம் அதிகமாக புரள போகுது. உடல்நிலையில் கொஞ்சம் கவனமாக இருப்பது நல்லதுங்க. விவசாயிகள் பார்த்திங்கன்னா அவசரமாக எந்த ஒரு விஷயத்தையும் பண்ண வேண்டாம். அது உங்களுக்கு கை கொடுக்காது. கவனமாக ஒரு விஷயத்தை நம்ம செஞ்சிட்ருக்க வேலையில் செய்யும்போது அந்த விஷயம் கண்டிப்பாக நல்ல ஒரு முன்னேற்றத்தையே தரக்கூடியதாக இருக்குங்க. மாணவர்கள் பார்த்திங்கன்னா நீங்கள் விருப்பமான பாடப்பிரிவில் விரும்பிய கல்லூரியில் சேர போகிறீங்க. குறிப்பாக சொல்லணும்னா நீங்கள் பார்த்திங்கன்னா மகாலிங்கேஸ்வரரை வழிபட்டுட்டு வந்தீங்கன்னா உங்களுடைய வாழ்வில் வளமே உண்டாகக்கூடியதாக இருக்குங்க. மிருகசீரிடம் 1, 2ஆம் பாதங்க எப்படி இருக்குன்னு பார்த்திங்கன்னா தைரியமாகவும் தன்னம்பிக்கையுடன் வாழ்ந்து வரும் உங்களுக்கு பிறக்கக்கூடிய அதாவது இந்த மாதம் திட்டமிட்டு செயல்பட வேண்டிய மாதமாக இருக்குங்க. இரத்தக்காரரான செவ்வாய் பார்த்திங்கன்னா இந்த மாதம் முழுவதுமே விரயஸ்தானமான 12ஆம் இடத்துல ஆட்சியாக சஞ்சரிக்கிறதுனால செலவு உங்களுக்கு அதிகரிக்கும். அப்படிங்கிறதுனால கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க. சிலருக்கு உடல்நிலையில் எதிர்பாராத பாதிப்பு ஏற்படுங்க. சிலர் உங்களுக்கு சொந்தமான இடத்தை விற்று புதிய முயற்சிகளை மேற்கொள்ள போகிறீங்க. ஒவ்வொரு வேலையும் திட்டமிட்டபடி முடிக்க முடியாமல் போகும். அப்படிங்கிறதுனால கொஞ்சம் கவனமாக இருந்து செயல்படுங்க. உங்களுடைய தர்ம கர்மாபதி பார்த்திங்கன்னா சனி பகவான் லாபஸ்தானத்தில் சஞ்சரிக்கிறதுனால மழையளவு வரக்கூடிய துன்பம் கூட கடுகளவாக மாறப்போகுதுங்க. அனைத்தையுமே எதிர்கொள்ளக்கூடிய அளவிற்கு உங்களுடைய மனநிலை மாறப்போகுது. தேவைக்கேற்ற வருமானமும் வரப்போகுதுங்க. உங்களுடைய லாபாதிபதி குரு பார்த்திங்கன்னா அவரோட சஞ்சாரங்களாலும் பார்வைகளாலும் இந்த மாதம் முழுவதுமே உங்களுக்கு யோக பலன்களை அள்ளித்தரப்போகிறாரு. அதனால் உங்களுடைய குடும்பத்தில் தொழிலில் உத்தியோகத்தில் இது மாதிரி விஷயத்தில் எல்லாமே மன நிம்மதி கிடைக்க போகுது. எந்த விதமான பிரச்சனை வந்தாலும் அதை எதிர்கொள்ளக்கூடிய மனநிலை உங்களுக்கு உருவாக போகுதுங்க.
மறைந்து இருக்கக்கூடிய திறமை பார்த்திங்கன்னா வெளிப்பட போகுது. குறிப்பாக சொல்லணும்னா செல்வாக்கு, அந்தஸ்து இது மாதிரி விஷயங்கள்லாம் உங்களுக்கு படிப்படியாக உயரப்போகுதுங்க. உத்தியோகத்தில் ஏற்பட்ட பிரச்சனைகளும் ஒரு முடிவுக்கு வரப்போகுது. வழக்கு பார்த்திங்கன்னா உங்களுக்கு சாதகமாகவே அமையப்போகுதுங்க. குறிப்பாக சொல்லணும்னா நீங்கள் நினச்சபடியே இடமாற்றமும் உங்களுக்கு கிடைக்க போகுது. வருமானமும் உயரப்போகுது. பிறருக்கு உதவி செய்யக்கூடிய அளவிற்கு உங்களுடைய நிலை மாறப்போகுது. உங்கள் தனக்காரர் பார்த்திங்கன்னா புதனின் சஞ்சாரமும் சாதகமாக இருக்கிறதுனால மனம் தெளிவாக போகுதுங்க. பயணத்தின் போது அதாவது வெளியூர் பயணம் போகிற வாய்ப்பு உங்களுக்கு நிறைய கிடைக்க போகுது. அதனால் உங்களுடைய பண ஆதாயமும் கிடைக்க போகுதுங்க. வியாபாரிகளுக்கும் கலைஞர்களுக்கும் புதிய ஒப்பந்தம் தேடி வரப்போகுது. நன்றி.